இந்த வருடம் ஜனவரி மாதம் NVIDIAவோட சிஇஓ ஜென்சன் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. ஏஐயில் ஒரு புதிய தொழில்நுட்பம், ஒரு புதிய திருப்பம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் எதை பற்றி அறிவிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஏஐ, அதாவது ஃபிசிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவர் பகிரங்கமாக அறிவிக்கிறார் ஜான்வரி 2025. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ட்ராக்ஷன் வருது, அதுக்கு நிறைய அடாப்ஷன்ஸ் வருது. அப்புறம் வந்து மெசாரி என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு பர்டிகுலர் செக்டர்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரில் அறிவிக்கிறாங்க, DEPAI அப்படின்ட்டு. அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபிசிக்கல் ஏஐ, டீசென்ட்ரலைஸ்ட் ஃபிசிக்கல் ஏஐன்னு. இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஃபிசிக்கல் ஏஐன்னு எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொபோட்டிக்ஸு, ரோபோஸ் தான் வந்து டீசென்ட்ரலைஸ் ஃபிசிக்கல் ஏஐ. ஃபிசிக்கல் ஏஐனா ரோபோன்னு சொல்லிட்டு கிடையாது. அதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, நிறைய கோர் இருக்குது, நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் எபிசோடில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறேன். அதை தவிர அதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த DEPAயில் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாமா, என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்றதையும் இந்த பர்டிகுலர் எபிசோடில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த DPAI, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபிசிக்கல் ஏஐயில் 5 லேயர்ஸ் இருக்குது. என்னென்ன லேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் இது ஹார்ட்வேர், இரண்டாவது சாஃப்ட்வேர், மூன்றாவது இன்டெலிஜென்ஸ், நான்காவது டேட்டா, அஞ்சாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது எல்லாம் சேர்ந்தது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா DEPAI. DEPAIன்னு ரோபோட்ஸ் பற்றின ப்ராஜெக்ட் மட்டும்தான் DEPAயில் வரும்னா கிடையாது. அது சம்மந்தமான ஹார்ட்வேர், இந்த ஃபிசிக்கல் ஏஐ சம்மந்தமான ஹார்ட்வேர் இதெல்லாம் எந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் டீல் பண்ணதோ அதுவும் இந்த செக்டர் கீழே வரும். அது சம்மந்தமான சாஃப்ட்வேர்ஸ், அது சம்மந்தமான இன்டெலிஜென்ஸ், அதாவது லேர்னிங்கு, கற்றுக்கிறது, அந்த மாதிரி என்னென்ன அப்புறமா பார்ப்போம். அடுத்து அதேமாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுறது, டேட்டாவை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது, கடைசியாக அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதெல்லாம் சேர்ந்தது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா DEPAன்றது. இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்துருவோம், அதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்னு சொன்னால் ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ், ஒரு எக்யூப்மெண்ட் ரியல் வேர்ல்டோட இன்ட்ராக்ட் பண்ணி, அல்லது வந்து நம்ம சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி மனிதர்களுக்கு உதவுற மாதிரி இருக்கக்கூடிய இயந்திரங்கள் அனைத்துமே எதில் வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் செக்டரில் வந்துடும், அந்த DEPAயில். இதில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ரொம்ப ஃபேமஸான கம்பெனிஸ் இந்த ஹார்ட்வேர்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க, அதாவது ரோபோட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது மிஷின்ஸாக இருக்கட்டும், ஆர்ம்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், விளையாடுறதுக்கான மிஷின்ஸாக இருக்கட்டும், என்ன மிஷின்ஸாக இருந்தாலும் அது எல்லாமே என்னென்னு வந்துடும்னா ஹார்ட்வேர் அந்த செக்டருக்குள்ளே வந்துடும். இதில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஃபேமஸான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று டெஸ்லா. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டெஸ்லா. அவங்க தான் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹார்ட்வேர் சம்மந்தமான இந்த ரோபோட் சம்மந்தமாக, ஹார்ட்வேர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நிறையா ரிசர்ச் பண்ணி நிறைய வெளியில் விட்டுட்ருக்காங்க. அப்புறம் ஃப்ரோடோபாட்ஸ் இருக்குது, அப்புறம் யூனிட்ரின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த 3 கம்பெனிஸுமே டாப் லெவல் கம்பெனிஸ். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் பேஸ்டு, அதாவது வந்து DEPAI, டீசென்ட்ரலைஸ்ட் ஃபிசிக்கல் ஏஐக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸை ப்ரொவைட் பண்ணுறது. அந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா இந்த 3 கம்பெனிஸ். நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி சாஃப்ட்வேர். உங்களுக்கே தெரியும், அந்த இயந்திரங்களை இயக்கிறதுக்கு ஒரு மென்பொருள் தேவை, அதை தான் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரோபோட்ஸாக இருக்கட்டும், அல்லது இந்த டிவைசஸாக இருக்கட்டும், அல்லது எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை ஆட்டோமேட்டிக்காக இயக்கிறதுக்கு சில கணினி மென்பொருட்கள் தேவை. அந்த மென்பொருட்கள் தான் என்னென்னு சொல்லணும்னா ஏஐ ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஏஐ ஏஜென்ட்ஸில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஜெரிபரோ. ஆக்சுவலாக இதை நான் ஏற்கனவே ஒரு எபிசோட் நான் போட்டிருப்பேன், அதில் ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி இருக்கும்போது இதை சொல்லியிருப்பேன். அதுமாதிரி எலிக்ஸா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஏஜென்ட். அதேமாதிரி கிரியேட்டர் பெட்டுக்குள்ளே நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ், ஏஐ ஏஜென்ட்ஸை பொறுத்தளவுக்கு நிறையா இருக்குது. விர்ச்சுவல்ஸ்குள்ளே இருக்குது, கிரியேட்டர் பிட்ஸ்குள்ளே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்குது. அதுவும் எதுக்குள்ளே தான் வரும்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபிசிக்கல் ஏஐக்குள்ளே சாஃப்ட்வேர் கேட்டகரிக்குள்ளே வந்துடுது. ஹார்ட்வேர் பார்த்தோம், சாஃப்ட்வேர் பார்த்தோம், மூன்றாவதாக இருக்கிறது டேட்டா. ஸோ டேட்டானா நமக்கு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ இது என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னால், இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்து ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி ஹார்ட்வேருக்கு கொடுக்கணும். அப்போ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த ரியல் வேர்ல்டு டேட்டா அல்லது வந்து அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் அதுக்குன்னு இருக்குது. இதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பார்த்த ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சைலன்சியோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இதையும் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு பர்டிகுலர் எபிசோடில் சொல்லியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி. அதே மாதிரி நாட்டிக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட், NATIX, அதாவது வந்து நான் அது அப்புறமா உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். நாட்டிக்ஸ்னு ப்ராஜெக்ட்டு, மேப் மெட்ரிக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட்டு, அப்புறம் வந்து ஜியோடு நெட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. இது எல்லாமே கிரிப்டோவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். இது எல்லாமே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா
டேட்டாவை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி சாஃப்ட்வேருக்கு கொடுத்து அந்த சாஃப்ட்வேர் அதான் ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு கொடுத்து அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து அதை என்ன பண்ணுது, அதில் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி ஹார்ட்வேருக்கு கொடுத்து ஹார்ட்வேர் என்ன பண்ணுதுன்னா வேலை செய்யும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறாங்கன்னா ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ரோபோட்ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸோ அந்த டிவைசஸோ வந்து என்விரான்மெண்ட்டை சுற்றி ஆராய்ஞ்சு அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அது தன்னைத்தானே சில டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு புதிய இடத்துக்கு போனோம்னா அதுக்கு தகுந்தபடி அடாப்ட் பண்ணிப்போம். அந்த சுற்றுச்சூழலுக்கு தான் இப்போ குளிரான பிரதேசத்துக்கு போனோம்னு சொன்னால் ஸ்வெட்டரை மாட்டிப்போம், அல்லது ஒரு உள்ளன் ஸ்வெட்டரோ இல்லைன்னு உள்ளன் ஒரு ஷாலை ஏதாவது ஒன்று போத்திக்கிறோம், இல்லை காதை முடிக்கிறோம். இது மாதிரி என்ன பண்ணுறோம், நம்மளே அடாப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அந்த மிஷின்ஸும் சுற்றுச்சூழலை பார்த்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்னால் ஃபேமஸான ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கி AUKAன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மெஷ் மேப்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஓவர் தி ரியாலிட்டின்னு சொல்லிட்டு 3 பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸில் வரும். லாஸ்ட் பார்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றியும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், DeepInன்னே சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எங்கே தான் எதுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் ஃபிசிக்கல் ஏஐக்குள்ளேயும் வரும். DeepInல இருக்கிறது எதுக்குள்ளேயும் வரும். இதில் ரொம்ப ஃபேமஸானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பீக். அதே மாதிரி இது ஓகே எதுலேயும் வந்துடும்னா இதுலேயே வந்துடும். இது ரெண்டுமே எதில் வந்துடுதுன்னு பார்த்தீங்கன்னா DeepIn செக்டரில் வந்துடும். அதே மாதிரி பழைய IoTeX இதுவும் எதில் வந்துடுதுன்னு பார்த்தீங்கன்னா DeepIn செக்டரில் வந்துடுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் வந்துடுது. இந்த 5மே எதுக்குள்ளே வருதுன்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபிசிக்கல் ஏஐக்குள்ளே வந்துடுது. இப்போது இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஃபிசிக்கல் ஏஐன்ற கேட்டகரிக்குள்ளே என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை இப்போ பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து காயின் ஜெக்கோ அதுக்குள்ளே தான் அந்த கேட்டகரிக்குள்ளே பார்க்குறோம். அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. இந்த 15-20 ப்ராஜெக்ட் கிட்ட இருக்குது. இதில் முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே வந்து மாடுலர், MODULR, ARல LRன்னு முடியும். இதை நான் போன லைவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த ப்ராஜெக்ட் ஒரே 1 மில்லியன் சப்ளையில் இருக்குது. ரொம்ப ரிஸ்கி காயின். ஆனால் வந்து ரொபோட்டிக்ஸில் வரும், இந்த ஃபிசிக்கல் ஏஐயில் வரும். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டுன்னு போன லைவில் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக போன லைவில் நான் சொன்னதுக்கு இப்போ ஒரு எக்ஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இதோட டிக்கர் என்னென்னு பார்த்தீங்கன்னா EMDR அப்படின்ற டிக்கரில் இருக்குது. இது வந்து மாடுலர்ன்ற பேர். இது வந்து ரொபோட்டிக் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச PEAQ. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இதை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. இதை DeepIn செக்டருக்குள்ளே வந்துடும் ஆக்சுவலாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு பாப்புலர் ப்ராஜெக்ட்ன்றது வந்து AUKI. இதுவும் நான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி கொஞ்சம் சப்ளை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் இருக்கும் ஓரளவுக்கு ஓகேயான ப்ராஜெக்ட் தான். அதுக்கப்புறம் நாட்டிக்ஸ். இந்த நாட்டிக்ஸ்ன்றதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது அந்த ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் ஆராயிறதுக்கு, டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிக்ன்றது யூஸ் ஆகுது. நீங்கள் போகிற இடத்துலலாம் அந்த உங்கள் மொபைலை வச்சுட்டே போனீங்கன்னா மேப் பண்ணிக்கிட்டே போகும் எந்தெந்த ஏரியான்னு சொல்லிட்டு. அதுக்கு யூஸ் ஆன ஒரு ப்ராஜெக்ட் தான். இதை பற்றி நான் முன்னாடி ஒரு தடவை ஒரு எபிசோடில் பேசியிருக்கேன் நாட்டிக்ஸை பற்றியும். எப்போனா கிராஸையும் நாட்டிக்ஸையும் பற்றி ஒரே எபிசோடில் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னேன் இல்லையா, ஜியோடுன்ற டிக்கரில் இருக்குது, GEODன்ற டிக்கரில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பழைய ப்ராஜெக்ட் 2 இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்டும் இப்போ பாருங்கள், இப்போ திடீர்னு தூசி தட்டின மாதிரி திடீர்னு எல்லாம் பம்ப் ஆகிட்டுருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் வந்து XRT, அதாவது ரோபோனாமிக்ஸ் நெட்வொர்க்னு. இதுக்கு முன்னாடி வந்து இது ஹார்ட்பிட்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. அந்த எக்ஸ்சேஞ்சை போயிடுச்சு. அந்த எக்ஸ்சேஞ்செலாம் இருந்தது, ரோபோட் சம்மந்தப்பட்டது தான், போன புள்ளிலே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்ஜின்னு ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து எட்ஜுன்றதும் பார்த்தீங்கன்னா 38 சென்ட்டில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இனிஸ்வாப்பில் மட்டும்தான் அவைலபிள், வேறு எங்கேயுமே அவைலபிள் இல்லை. ரொம்ப பழைய ப்ராஜெக்ட் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ வந்ததுன்னு கொஞ்சம் பழசு. எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் 2020 வந்திருக்கு. 2020 வெறும் 007 இருந்திருக்கு. அங்கேருந்து கிட்டத்தட்ட 47x மேலே பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேறு ப்ராஜெக்ட்ஸுன்றது PrimaXன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் இந்த வெளியில் வரல. PRIMAX.AI சொல்லிட்டு இருக்கும். PrimaX AIன்னு நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜென்சன்னு ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசியிருக்கேன். ஆனால் மெம்பர்ஸ் எபிசோட தான் நான் பேசியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜென்சனை பற்றி நான் பேசியிருக்கேன். இதை தவிர வந்து DEUSன்னு ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது வந்து இந்த பர்டிகுலர் செக்டரில் டீசென்ட்ரலைஸ்ட் ஃபிசிக்கல் ஏஐயில் நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது. இது எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தேவை, டேட்டாவை கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தேவை. ஸோ அதே மாதிரி வந்து இதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு, அதாவது என்ன கொடுக்கணுன்னா அந்த GPU பவர் கொடுக்கறதுக்கு தேவை. ஸோ இதுக்கெல்லாம் எது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் தேவைப்படும். அதுக்கு உங்களுக்கே தெரியும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் ட்ரெயின் பண்ண லார்ஜ் லாங்குவேஜ் மாடலாக இருக்கட்டும், லார்ஜ் கான்டெக்ஸ்ட் மாடலிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்றது தெரியும். அதே மாதிரி வந்து ஜிபியு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுன்னு பார்த்து NVIDIA நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஜிபியூன்றது வந்து தாண்டி அதாவது வேறு ஒரு டெக்னாலஜியாக சொல்கிறாங்க. அந்த டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா DGXன்னு சொல்கிறாங்க, AGXன்னு சொல்கிறாங்க, HGXன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே NVIDIAவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சிப்செட்ஸ் அல்லது ஒர்க் ஸ்டேஷன் அல்லது சர்வர்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா DGXன்னு சொல்கிறாங்க. DGXன்னு சொன்னாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு GPU தான், டீப் GPU ஆக்சலரேஷன்னு சொல்கிறாங்க. அதுதான் DGXன்றது. அடுத்து AGXன்னு சொல்கிறாங்க. AGXன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் GPU ஆக்சலரேஷன். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப அழகாக ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து AGX, இங்கே வந்து DGX, இங்கே வந்து ஒரு 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 பிம்பம் மாதிரி, அதாவது உண்மை இருக்குது இல்லைன்ற மாதிரி. அதனால் அது ஓம்னிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகும்னா DGXன்றது இங்கே தான் வந்து ட்ரெயின் ஆகும்னா என்னென்ன ட்ரைனிங் எல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ட்ரெயின் பண்ணி முடித்தவொடனே டைரெக்டாக மனிதர்கள்ட்ட மிஷின்கிட்ட அதை யூஸ் பண்ண விட மாட்டாங்க. எங்கே வைப்பாங்கன்னா ஒரு சிமுலேட்டட் என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட்டில் இந்த ட்ரைனிங்லாம் நடக்கும். இந்த ட்ரைனிங்லாம் நடந்து முடித்த பிறகு ரோபோட்ஸு அல்லது அந்த எக்யூப்மெண்ட்ஸு டிவைசஸ், அந்த டிவைசஸ்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போய் அது ஆட்டோமேட்டிக்காக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் வந்து NVIDIA சிப்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. இதில் நிறையா சிப் இருக்குது. ஓம்னிவர்ஸ்ன்றது இட்ஸ் அன் என்விரான்மெண்ட், ஒரு சிமுலேட்டட் என்விரான்மெண்ட். நம்ம உலகம் மாதிரி ஒரு ரியல் டைம் உலகம் மாதிரி உருவாக்கி இங்கே ட்ரெயின் பண்ணதை அங்கே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையல் பார்ப்பாங்க. ட்ரையல்லாம் பார்த்து முடித்த பிறகு இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் டைமில் அதை யூஸ் பண்ண விட்டுருவாங்க. நீங்கள் சிம்பிளாக எடுத்திங்கன்னா காராக இருக்கட்டும், டெஸ்லாவில் இருக்க கார்ஸு, டிரைவர்லெஸ் கார்ஸு, ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா எல்லாமே மனிதர்களே எல்லாமே இயந்திரங்களே எல்லாமே என்ன செஞ்சிருது. அது எல்லாமே இந்த ப்ராசஸ், இந்த 3 ப்ராசஸ்க்குள்ளே தான் அது என்ன ஆகுதான் நடக்குது. இதுவுமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஃபிசிக்கல் ஏஐக்குள்ளே வந்துடுது. அதோட மையக்கரு இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ் ஃபிசிக்கல் ஏஐன்றது. அடுத்து வந்து இப்போ இது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. கடந்த ஒரு 10 நாளாகவே ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட் திடீர்னு ஒரு எக்ஸ் ஆகுது, 40% பம்ப் ஆகுது, 80% பம்ப் ஆகுது, 5x 10xன்னு பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலான்னா வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு முடிந்தால் வாங்கலாம்.